Hi viewers, good evening children. இது Grumble family ஓட book back poem lines ஓட question answers இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் போட போகிறேன். ஸோ இது வந்து 2 mark question. இது ஆல்ரெடி உங்களுக்கு poem 2 mark question நான் லைவ் poemலேயே எப்படி கேட்பாங்கன்றதை நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்க்கலாம், என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்க்கலாம் நீங்கள். ஸோ 2 mark questionல ஆப்ஷன் 4 வரும். 4ல் நீங்கள் 3 ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3யுமே 2 மார்க்ஸு, டோட்டலாக உங்களுக்கு 6 மார்க்கு, சரிங்களா? ஸோ அதோடைய புக் பேக் தான் இன்றைக்கி நம்ம இந்த கிரம்பிள் ஃபேமிலியில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ரோமன் நம்பர் A. read the following lines from the poem and answer the question given below. ஸோ நான் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கனாக்கா அது 2 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைன் படிங்க. தேர் இஸ் எ ஃபேமிலி nobody likes to meet, they live, it is said, on complaining street. ஸோ இதோடைய சொல்லியிருக்கேன், அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க, யாருக்குமே பிடிக்காது அவங்க. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் எப்படின்னா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்றது இருக்குது. அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுனால நோ ஒன் லைக்ஸ் தேம் டு மீட், அவங்கள சந்திக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை அப்படின்றது. இது வந்து 2 மார்க் கொஷின்னு. உங்களுக்கு கொஷின் நம்பரு 19லேருந்து 22 வரைக்கும் இருக்கும். அதில் ஏதாவது 3 அவுட் ஆஃப் 4ல் 3 கொஷின்னு 6 மார்க் கொஷின்னு. கொஷின் பாருங்கள். வேர் டஸ் த ஃபேமிலி லிவ்? கொஷின் அதிலே இருக்குது. இப்போ போயம் லைன்லேயே கொஷின் ஆன்சர் இருக்குது. நான் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். த ஃபேமிலி லீவ்ஸ், அங்கே எஸ் போட்டிருக்கேன். த ஃபேமிலி லீவ்ஸ் இன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். செகண்ட் கொஷின், வை டூ யூ திங்க் த ஸ்ட்ரீட் இஸ் நேம்ட் ஆஸ் கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரீட்? கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஏன் பேர் கொடுத்தாங்க அதுக்கு அப்படின்னா, ஐ திங்க் நம்ம என்ன யோசிக்கிறோம், எப்போ பார் அது புலம்பிகிட்டே இருந்தால் பின்ன கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் தானே சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நான் விரும்புகிறேன், அதனால தான் நான் சொல்கிறேன். ஐ திங்க் த பீப்புள் இன் த ஸ்ட்ரீட் வுட் ஆல்வேஸ் பி கம்ப்ளைனிங். எப்போ பார் குறை சொல்கிறதாவே இருக்கும், அதனால தான் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது அப்படின்றது அர்த்தம். தே க்ரால், செகண்ட் கொஷின். இப்போ நான் சொல்கிறது செகண்ட் கொஷின். They crawl at that and they crawl at this. Whatever comes, there is something amiss. எது வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, they used to complainன்றது தான் இது. அதாவது என்ன கொஷின் அப்படின்னா, what does the word crawl mean here? இந்த லைன்ஸில் crawl அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க போயிட்டு. கொஷின் ஆன்சர் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, த வேர்ட் க்ரால் மீன்ஸ் ஃபைண்டிங் ஃபால்ட், அவ்வளோதான் ஆன்சர். த வேர்ட் க்ரால் மீன்ஸ் ஃபைண்டிங் ஃபால்ட். க்ரால்னாவே குறை கண்டுபிடிக்கிறதே வேலை அப்படின்றது அர்த்தம். வை டு தே ஃபைண்ட் எவ்ரி திங் amiss? எல்லாமே ஏன் அவங்க ஃபால்ட்டை தப்பாக அப்படியே பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, பிகாஸ் ஒய் வந்தாவே என்ன வரணும்? பிகாஸ் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒய் வந்தாவே பிகாஸில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் அன்சாட்டிஸ்ஃபைட்னா என்ன? ஏதோ நிறைவேறாத ஒரு இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அவங்க எப்போ பாரு அது வந்து அவங்களுக்கு ஏதோ ஆசை எதையாவது பூர்த்தி ஆக வேண்டியதாக இருந்திருக்கும், அது பூர்த்தி ஆகாமல் இருந்திருக்கும், அதனால் அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருந்திருக்கும். அன்சாட்டிஸ்ஃபைனா திருப்தி அதிருப்தின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் தே ஆல்வேஸ் அன்சாட்டிஸ்ஃபைட். அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால அது எப்போ பாரு அவங்க குறை சொல்கிறாங்க அப்படின்றத இந்த கொஷினில் சொல்கிறாங்க, சரியா? தேர்ட் கொஷின் பாருங்கள். நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபாக்ஸ் யூ மீட் டவுன் ஆன் த க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். கொஷின், வாட் இஸ் த ஒப்பீனியன் அபவுட் த ஃபாக்ஸ் யூ மீட் டவுன் த ஸ்ட்ரீட்? உன்னோட ஒப்பீனியன் என்ன, உன்னோட கருத்து என்ன? இப்போ நீ போய் அந்த கதையை அந்த இடத்துக்கு போகிறீங்க, அவங்களோட பார்க்குறீங்க, அவங்க கதையெல்லாம் கேட்குறீங்க, நீ எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த ஃபாக்ஸ் டவுன் த ஸ்ட்ரீட், நான் நினைக்கிறது என்னென்னா, த ஃபாக்ஸ் டவுன் த ஸ்ட்ரீட் கிரம்பிள் ஆல்வேஸ்.
இந்த லெசனில் இந்த போயமில் நீ எத்தனை கொஷினை திருப்பி கேட்டாலோ இந்த கிரம்பிள் ரிப்பீட்டட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிறது அந்த ஸ்ட்ரீட்டே கம்ப்ளைண்டிங் ஸ்ட்ரீட்டு, வேறு என்ன கொஷின் ஆன்சர் நீ படிக்க முடியும்? ஸோ எல்லாமே கம்ப்ளைண்டிங் தான். ஸோ அதனால் என்னோட கருத்தும் கம்ப்ளைண்டிங் தான். ஸோ அவங்க எப்போ பார் புலம்புறாங்க, அதனால் அந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கொஷினு, வாட் டஸ் த வேர்ட் gloomy மீன்ஸ்? gloomy-னா இங்கே என்ன அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. த வேர்ட் gloomy மீன்ஸ் டு appear depressing ஆர் frightening. த வேர்ட் gloomy மீன்ஸ் frightening, பயப்படுறது. யாருன்னா போகணுன்னாவே அந்த வேர்டு பயப்படுறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்கள். The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. What is the worst things that can happen if anyone stays with them? Question. What is the worst thing that can happen if anyone stays with them? அவங்க கூட அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் ஃபேமிலியோட யாராவது ரொம்ப நாள் தங்கிட்டா என்ன ஆகும் அப்படின்றது கொஷின். If anyone stays with them for a long time, they will learn their ways. அவங்க கூட ரொம்ப நாளைக்கு தங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்கக்கிட்ட இருக்கிற ஹேபிட்ஸ், அவங்களோட சுபாவங்கள், பாவங்கள் எல்லாமே நம்மளும் கற்றுப்போம் அப்படின்றத சொல்ல வராங்க. வாட் ஆர் த வேஸ் ஆஃப் கிரம்பிள் ஃபேமிலி? என்ன வேஸ் ஆஃப் கிரம்பிள் ஃபேமிலினா, த கிரம்பிள் ஃபேமிலிஸ் வேஸ் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் அட் லைஃப் வித் சேட் அண்ட் டிஜெக்டட் வியூஸ். அவங்க பார்க்குற எல்லா செயல்களும் எல்லா நடவடிக்கைகளும் அவங்க சோகமாகவே யோசிக்கிறது, தப்பாகவே யோசிக்கிறது, நெகட்டிவாகவே யோசிக்கிறது. அதுதான் அவங்களோட வேலையை. அதனால தான் எப்போ மேலே அவங்க புலம்பிகிட்டே இருக்காங்க. ஃபிஃப்த்து கொஷினு, அண்ட் ஸோ இட் வேர் wisest to keep our feet from wandering into complaining street. Question, what is the wisest thing that the poet suggests? அவரோட சஜஷன் என்ன? எது அறிவா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு என்ன அறிவு? புத்திசாலித்தனம்னா நீ எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதோட சஜஷன், நீ உண்மையிலே புத்திசாலினா நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத போயட் சொல்கிறார். அது எப்படி சொல்கிறாருன்னா, த போயட் சஜஸ்ட், மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள் ஆன்சரு. ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஏ உடைய ஆன்சர் எனக்கு இங்கே இடம் இல்லை, அதனால் நான் மேலே டைப் பண்ணியிருக்கேன். மேலே படிக்கிறேன் பாருங்கள். ஏவோட ஆன்சர், த போயட் சஜஸ்ட் தட் த வைசஸ்ட் திங் இஸ் டு கீப் அவர் ஃபீட் அவே ஃப்ரம் கோயிங் இன் டு த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். புரிஞ்சிச்சிங்களா? அதுக்கு அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துல காலடி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி தங்கி இருக்கிறதே நல்லது அப்படின்னு போயட் சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்த கொஷின், வாட் டஸ் த ஃப்ரேஸ்னால் மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் மீனிங் இருக்காது, அது வேறு மாதிரி கேட்பாங்க. அதுதான் ஃப்ரேசல் வர்பு. ஃப்ரேஸ் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் ரெஃபர்ஸ் டு அப்படின்னா என்ன? இப்போ பாருங்கள், டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் அப்படின்னா என்ன? ஏதோ சொல்ல வராங்க, ஆனால் என்னன்னு நமக்கு புரியலையே, அதான் ஃப்ரேஸு. சரியா? அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவாய்ட் ஸ்டெப்பிங் இன் டு த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். அதுக்கு தான் அர்த்தம். அந்த டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வண்டரிங் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, உள்ளே காலை வைக்காதுன்னு அர்த்தம். எது உள்ள? கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்குள்ளே காலை வைக்காத அப்படின்றது தான் இதுக்கு அந்த ஃப்ரேஸ்க்கு அர்த்தம். சரியா? சிக்ஸ்த் கொஷின் பாருங்கள். லெட் அஸ் லேர்ன் டு வாக் வித் எ ஸ்மைல் அண்ட் எ சாங், no matter if things do something go wrong. Question, what does the poet expect everyone to learn? இந்த லெசனை, இந்த போயமை பொறுத்த வரைக்கும் போயட் என்ன சொல்ல வராரு, என்ன கருத்து சொல்ல வராரு அப்படின்னா, கருத்து என்னென்னா, the poet expect, எதிர்பார்ப்பு. எக்ஸ்பெக்ட்னா என்னது? எதிர்பார்ப்பு. என்னென்னா, everyone to learn to be happy. எல்லாரும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது போயட்டோட கருத்து. அவரோட எதிர்பார்ப்பும் அதே தான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் ஷுட் வி டூ வென் திங்ஸ் கோ ராங் சம்டைம்ஸ்? ஒரு திங்ஸ் சம்டைம்ஸ் தப்பாக நடந்தால் அது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஷுட் நாட் பாதர் அவர் செல்ஸ். நம்ம ஏதாவது ஒரு இந்த தப்பு நடந்துருச்சு, ஏதோ தவறு நடக்க போகுது, இல்லை ஏதோ கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா, டோன்ட் வரி அபவுட் இட். அதை விட்டு தள்ளுங்க. வரதான் செய்யும்,
ஆனால் அதை விட்டுட்டு நம்ம அது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம மூவ் பண்ணாதான் நம்ம எடுத்து வைக்கிற அடுத்த பாதை வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நல்லபடியாக முடியும். அதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா புலம்பல் தான் வரும். சரிங்களா? அதனால தான் போயிட்டு அழகாக என்ன சொல்கிறாரு, வி ஷுட் நாட் பாதர் அவர் செல்ஃப். அதை பற்றி நீ கவலைப்படாதீங்க, அதை பற்றி கவலைப்படாத. இஃப் திங்ஸ் கோ ராங் சம்டைம்ஸ், எப்போ வேணாலும் எதுவும் நடக்கும், அதெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிட்டு போங்க. யுவர் லைஃப் வில் பி ஆல்வேஸ் ஹாப்பி அண்ட் ஜாய்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து டோட்டலாக 6 கொஷின் ஆன்சரு. உங்களுக்கு பார்ட் 2ல் செக்ஷன் 2ல் கொஷின் நம்பர் 19லேருந்து 22 வரைக்கும் போயம் காம்ப்ரிஹென்ஷன் அவுட் ஆஃப் 3 அவுட் ஆஃப் 4 கொஷின்ஸ் கேட்டு 3 எழுத சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக எழுதலாம். ஏன்னா போயம் லைன்ஸ்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஆன்சர்ஸ்லாம் அதுலேயே இருக்கும். இது 2 மார்க் கொஷின்னு. ஸோ எழுதி வச்சுட்டு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எல்லா வீடியோவிலும் நான் இதே தான் திருப்பி சொல்கிறேன். ரைட்டிங் ப்ராக்டிஸு இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்டு நல்லா எழுதலாம். ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸும் வரும், அதே நேரம் மெமரி பவரும் அதிகமாகும். ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் வச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.